வட இந்தியாவில் உள்ள இமாச்சல பிரதேசம் அதன் பெயருக்கு ஏற்றாற்போல் இமயமலையின் நிழலில் அமைந்துள்ளது. இப்பகுதி தாழ்வான இடங்களில் இருந்து மிகப்பெரிய மலைத்தொடர்கள் வரை நீண்டுள்ளது. இமாச்சல பிரதேசம் அதன் பசுமையான சமவெளிகள், அற்புதமான பனிமூடிய சிகரங்கள் மற்றும் ஆழமான நதி பள்ளத்தாக்குகள் காரணமாக இந்தியாவின் சாகச விளையாட்டு மைதானமாக கருதப்படுகிறது. மேலும் இம்மாநிலம் பசுமையான காடுகள், பிரமிக்க வைக்கும் ஏரிகள் மற்றும் உயர்ந்த மலைகளால் சூழப்பட்டுள்ளதால் ஹிமாச்சல பிரதேசம் பேக் பேக்கர்களின் சொர்க்கமாக திகழ்கிறது. இந்தியாவின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் இருக்கும் ஹிமாச்சல பிரதேசத்தின் வரலாறு, அரசியல், மக்கள், கலாச்சாரம், நிலப்பரப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பற்றிய ஆச்சரியமான உண்மைகளை இப்போது பார்ப்போம். ஹிமாச்சல பிரதேசம் என்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தையான ஹிமா மற்றும் ஆஞ்சல் என்பதிலிருந்து உருவானது. ஹிமா என்பதற்கு பனி என்பதும் ஆஞ்சல் என்பதற்கு மடி என்பதும் அர்த்தம். அதாவது இம்மாநிலத்தின் பெயரின் அர்த்தம் இமயமலையின் மடியில் என்பதாகும். 1948 ஆண்டு ஏப்ரல் 15 நாளன்று ஹிமாச்சல பிரதேசம் இந்தியாவுடன் ஒருங்கிணைக்கப்பட்டது மற்றும் 1971 ஜனவரி 25 நாளன்று மாநில அந்தஸ்தை பெற்று இந்தியாவின் 18வது மாநிலமாக ஆனது. 55,673 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ள ஹிமாச்சல பிரதேசம் ஷிம்லா நகரை தலைநகரமாகவும் மிகப்பெரிய நகரமாகவும் கொண்டுள்ளது. இம்மாநிலம் 12 மாவட்டங்களை உள்ளடக்கியது மற்றும் இம்மாநிலம் 68 சட்டமன்ற தொகுதிகளையும் 4 மக்களவை தொகுதிகளையும் 3 மாநிலங்களவை தொகுதிகளையும் கொண்டுள்ளது. சுமார் 69 லட்சம் பேரை மக்கள் தொகையாக கொண்டுள்ள ஹிமாச்சல பிரதேசத்தில் ஹிந்தி ஆட்சி மொழியாகவும் கூடுதல் மொழியாக சமஸ்கிருதமும் உள்ளது. மக்கள் தொகையில் சுமார் 95% பேர் ஹிந்து மதத்தை பின்பற்றுகின்றனர். விவசாயம் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் பொருளாதாரத்திற்கு முக்கிய ஆதாரமாக உள்ளது. மாநிலத்தின் மக்கள் தொகையில் சுமார் 69% அதிகமானோர் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டுள்ளனர். விவசாயத்தை தொடர்ந்து சுற்றுலாத்துறை மாநில பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கிறது. மாநில தலைநகரமான சிம்லாவிற்கு பயணம் மேற்கொள்ள பலருக்கும் பிரியமான, விருப்பமான மற்றும் உற்சாகமான பயண முறையாக கால்கா ஷிம்லா ரயில்வே உள்ளது. டாய் ட்ரெயின் என்ற செல்ல பெயரை பெற்றுள்ள இந்த ரயில்வே தளம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 96 கிலோமீட்டர் தொலைவுக்கு செல்லும் இந்த ரயில் 5816 அடி செங்குத்தான சரிவு உள்ளடக்கிய பல பகுதிகளை கடந்து செல்கிறது. நாட்டி என்பது மேல் இமயமலை பகுதிகளில் தோன்றிய ஒரு பிரபலமான நாட்டுப்புற நடனமாகும். குழுவாக ஆடப்படும் இந்த நடனத்தில் ஆண், பெண் என இருபாலரும் வரவேற்கப்படுகின்றனர். இவர்கள் ஒரு சங்கிலியை உருவாக்கி பாரம்பரிய இசைக்கு ஏற்ப நடன அசைவுகளை வெளிப்படுத்துகின்றனர். தோல், நாகடா, கர்னால், நாக்சிங்கா மற்றும் ஷெனானி உட்பட பல பாரம்பரிய வாத்திய கருவிகளின் இசை நாட்டி நடனத்தின் ஒரு பகுதியாகும். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் 2வது பெரிய ஆப்பிள் உற்பத்தி செய்யும் மாநிலமாக ஹிமாச்சல பிரதேசம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மிஷனரியான சத்யானந்த் ஸ்டோக்ஸ் என்பவர்தான் முதலில் இம்மாநிலத்தில் ஆப்பிள் விவசாயத்தை தொடங்கினார். பீச், கிவி மற்றும் பிளம்ஸ் உள்ளிட்ட பிற பழ வகைகளும் இங்கு பரவலாக வளர்க்கப்படுகின்றன. மேலும் ஹேசல் நட்ஸ், சில்கோசா, பைன் நட்ஸ் மற்றும் பிற உலர் பழங்கள் மற்றும் நட்கள் இப்பகுதியில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. குலு தசரா என்பது ஹிமாச்சல பிரதேசத்தின் முக்கிய ஹிந்து பண்டிகையாகும். ஹிமாச்சல பிரதேசத்தில் முதலில் தொடங்கும் இந்த தசரா பண்டிகை பின்னர் இந்தியாவின் பிற இடங்களில் முடிவடைகிறது. குலு தசரா என்பது 7 நாள் நிகழ்வாகும். இது உலகம் முழுவதிலும் இருந்து பார்வையாளர்களை ஈர்க்கிறது. 17ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த உள்ளூர் ஆட்சியாளர் ஜகத்சிங் என்பவர்தான் இக்கொண்டாட்டத்தை நிறுவிய பெருமைக்குரியவர். ஹிமாச்சல பிரதேசம் மிகவும் மாறுபட்ட மற்றும் பிரமிக்க வைக்கும் நிலப்பரப்புகளை கொண்டுள்ளது. பிலாஸ்பூர், யுனா, ஹமிர்பூர் மற்றும் சிர்மார் மாவட்டங்களில் மித வெப்பமண்டல காலநிலையுடன் தாழ்நில ஷிவலிக் மலைத்தொடர்கள் உள்ளன. லாகால் மற்றும் ஸ்பிட்டி மற்றும் கினாரின் வடகிழக்கு பகுதிகளில் தரிசு பனிப்பாறை மலைத்தொடர்கள் உள்ளன. குலு, ஷிம்லா, மாண்டி, காங்க்ரா, சம்பா, சொலான் மற்றும் சிர்மான் ஆகிய மத்திய மாவட்டங்களில் மிகவும் அடர்ந்த காடுகள் இருக்கின்றன. ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள கசோல் நகரம் மினி இஸ்ரேல் என பெயர் பெற்றுள்ளது. ஏனென்றால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளில் பெரும்பாலானோர் இஸ்ரேலிய வம்சாவளியை சேர்ந்தவர்கள். இங்குள்ள பெரும்பாலான கடைகள் மற்றும் விடுதிகள் கூட அவற்றின் பெயர் பலகையில் ஹீப்ரு மொழியை கொண்டுள்ளன. இங்குள்ள தரம்கோட் கிராமத்தில் ஜூவிஷ் கம்யூனிட்டி சென்டர் கூட உள்ளது. சாபாட் ஹவுஸ் என்றழைக்கப்படும் இது அதன் டிம்லைட் ரெஸ்டாரண்ட் மற்றும் குறைந்த வாடகை விடுதிகளுக்காக புகழ்பெற்றது. மலானா என்பது
குலு பள்ளத்தாக்கின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒரு பழமையான கிராமமாகும். நவீன நாகரிகத்தில் இருந்து துண்டிக்கப்பட்டு முற்றிலும் பழமை மாறாமல் இருப்பதால் இது உலகின் பழமையான ஜனநாயகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது மற்றும் கிரேக்கத்தை ஒத்த நம்பிக்கைகள் மற்றும் மரபுகளை கொண்டுள்ளது. வெளியாட்களால் அதிகம் ஆராயப்படாத மற்றும் தொடப்படாத கிராமமாக இருப்பதால் இதனை த வில்லேஜ் ஆஃப் டபூஸ் எனவும் அழைக்கின்றனர். ஏனெனில் இந்த கிராமத்தில் வசிப்பவரின் எந்த ஒரு பொருளையும் வெளியாட்கள் தொடக்கூடாது என்ற கடுமையான விதி இருக்கிறது. சம்பா கைலாஷ் என்றும் அழைக்கப்படும் மணிமகேஷ் கைலாஷ் என்பது ஒரு இமயமலை சிகரமாகும். இது சிவபெருமானின் இருப்பிடமாக போற்றப்படுகிறது. இந்த சிகரம் புனிதமான மணிமகேஷ் ஏரியின் மீது உயர்ந்து நிற்கிறது. மாநிலத்தின் ஒரு முக்கியமான யாத்திரை தலமாகவும் இது உள்ளது. மாநிலத்தை பசுமையாக மாற்றும் முயற்சியில் ஹிமாச்சல பிரதேச அரசாங்கம் மக்காத பொருட்களால் செய்யப்பட்ட அனைத்து வகையான பாலித்தீன் பைகளின் உற்பத்தி, சேமிப்பு, பயன்பாடு, விற்பனை மற்றும் அதிகப்படியான விநியோகம் ஆகியவற்றுக்கு தடை விதித்துள்ளது. கடந்த 2009 அக்டோபர் 2 முதல் இத்தடை அமலில் உள்ளது மற்றும் அங்கு பொதுவிடங்களில் புகைப்பிடிக்கவும் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கேரளாவிற்கு அடுத்தபடியாக ஊழல் குறைந்த 2வது மாநிலம் என்ற சிறப்பை இமாச்சல பிரதேசம் பெற்றுள்ளது. எனவே இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதிக கட்டணம் வசூலிக்கப்படலாம் என்ற கவலை எதுவும் இல்லாமல் நிதானமாக தங்கள் விடுமுறையை அனுபவிக்க முடியும். ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் உள்ள மலைவாச ஸ்தலமான கஜார் மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் சுவிட்சர்லாந்தை போலவே பல பிரமிக்க வைக்கும் இயற்கை காட்சிகளையும் நடுவில் மிதக்கும் ஒரு சிறு தீவை கொண்ட ஏரியையும் கஜார் கொண்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம் தேவபூமி அல்லது கடவுளின் நிலம் என்று அடிக்கடி குறிப்பிடப்படுகிறது. ஏனென்றால் பல பண்டைய புனித நூல்கள் இமயமலை பகுதியை குறிப்பிடுகின்றன. ஹிமாச்சல பிரதேசத்தில் ஏராளமான புனிதமான கோவில்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க யாத்திரை தலங்கள் உள்ளன. ஏறக்குறைய ஒவ்வொரு சுற்றுப்புறமும் அல்லது குக்கிராமமும் அதன் சொந்த கடவுள்களையும் பெண் தெய்வங்களையும் கொண்டிருக்கின்றன. ஹிமாச்சல பிரதேசம் 83.7% கல்வி அறிவை பெற்றுள்ளது. கல்வி அறிவு விகிதத்தில் இந்தியாவின் 11வது மாநிலமாக உள்ள ஹிமாச்சலில் 2 மருத்துவ கல்லூரிகள், 3 பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஒரு என்ஜினியரிங் கல்லூரி உட்பட சுமார் 17,000 கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள மணாலி லே தேசிய நெடுஞ்சாலை உலகின் மிக உயரமான மோட்டார் வாகனம் செல்லத்தக்க சாலையாக புகழ்பெற்றுள்ளது. உள்நாடு மற்றும் வெளிநாட்டு மோட்டார் சைக்கிள் ஆர்வலர்கள் கோடை காலங்களில் இந்த சாலையில் சாகச பயணம் மேற்கொள்கின்றனர். குழுவில் அமைந்துள்ள கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்கா கிட்டத்தட்ட 1200 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ளது மற்றும் இங்கு பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் உள்ளன. 1891ஆம் ஆண்டு கட்டப்பட்ட சைல் கிரிக்கெட் கிரவுண்ட் ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள சைல் நகரில் அமைந்துள்ளது. உலகின் மிக உயரமான கிரிக்கெட் கிரவுண்டாக அறியப்படும் இது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 8018 அடி உயரத்தில் அமைந்துள்ளது.